வெளிப்படுத்துதல். வசனம் வசனமாக 7 சபைகள். February 27. குமட்டுகிற சபை. இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். வெளிப்படுத்துதல் 3:16. வெதுவெதுப்பானவர் குளிருமின்றி அனலுமின்றி இருப்பார். தன் ஆவிக்குரிய போதமை நிலையை உணரமாட்டார். கிறிஸ்துவால் மாற்றமடையவும் மாட்டார். அதன் விளைவாக பொய்யான ஆவிக்குரிய ரம்யத்தை பெற்றிருப்பார். இங்கே நாம் சபையை பற்றி பேசுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் தசம பாகம் செலுத்துகிறவர்களாக, வெளி ஊழியம் செய்கிறவர்களாக, போதிக்கிறவர்களாக, பிரசங்கம் பண்ணுகிறவர்களாக இருக்கலாம். மற்றவர்கள் அவரை கண்டு பிரமிக்கலாம். இந்த வெதுவெதுப்பான கிறிஸ்துவர்கள் தங்களையே முதுகில் தட்டிக்கொண்டு நன்றாக செயல்பட்டா என்று சொல்லிக் கொள்கிறார்கள். தங்களுடைய மரியாதை நிலை குறித்து திருப்தி அடைகிறார்கள். ஏன் பெருமையும் கொள்கிறார்கள். இவைதான் கிறிஸ்து நம்மிடம் எதிர்பார்க்கிறாரா? நாம் அந்த உவமையில் சொல்லப்படுகிற ஆயக்காரனைப் போல அல்லாமல் அந்த பரியாசக்காரனைப் போல நான் மற்ற மனுஷரைப் போல இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்ல வேண்டுமா? லூக்கா 18:11. அந்த பரிசேயன் தன்னை குறித்து முழு திருப்தியோடு இருந்தான். ஆனாலும் அந்த பரிசேயன் அல்ல, ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டவனாய் காணப்பட்டான் என இயேசு சொன்னார். வெதுவெதுப்பான கிறிஸ்துவன் பற்றி இயேசு உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிறார். அது ஒரு கடுமையான செயல். ஆனால் கிறிஸ்து சொல்வதின் அர்த்தம் தெளிவாக புரிகிறது. வெதுவெதுப்பான ஒரு கிறிஸ்துவனால் அவர் குமட்டல் அடைகிறார். அவனோடு கிறிஸ்துவால் தங்கி இருக்க முடியாது. இப்படிப்பட்டவர் தான் மனம் திரும்பி சீர்திருந்த வேண்டிய அவசியத்தை உணரமாட்டார். கிறிஸ்துவின் பெயரை சொல்லிக்கொண்டு சுற்றி திரிந்தாலும் கிறிஸ்துவைப் போல இருக்க மாட்டார். மத்தேயு 7:21-23. அவ்வாறு செய்வதன் மூலம் அவர் உண்மையில் சத்ருவின் வேலையை செய்கிறார். கிறிஸ்துவின் குணத்திற்கு களங்கத்தை ஏற்படுத்துவது கண்டிக்கத்தக்கது. ஆனால் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுத்து ஆவலோடு தேடுகிற ஆத்துமாக்களை தவறாக வழி நடத்துவது அதைவிட மோசமானது. 2 தீமோத்தேயு 3:5. ஆனால் அதைதான் வெதுவெதுப்பான கிறிஸ்தவர் செய்கிறார். ரட்சிக்கப்படுவதற்கு தேவையானதை செய்துவிட்டதாக நினைக்கிறார். அவர் சுவிசேஷத்தை புரிந்திருப்பதில்லை, கிருபையை அனுபவித்திருப்பதும் இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் இருப்பதின் வேதனை என்னவென்றால், கிறிஸ்துவால் அவரை அணுக முடியாது. கிறிஸ்து கதவை தட்டுகிறார். ஆனால் வெதுவெதுப்பான கிறிஸ்துவர் தனக்குத்தானே வழக்காட முடியும் என நினைத்து கதவை திறக்க மறுத்து விடுகிறார். அதுதான் வெதுவெதுப்பான நிலைக்கும் குளிராகவோ அனலாகவோ இருக்கிற நிலைக்கும் இடையேயான வித்தியாசம். அனலாக இருந்தால் பாவத்திற்கு வருந்தி தேவனை தேடுகிற நிலையில் இருப்பீர்கள். அனலாக இருப்பதென்றால் பரிசுத்தமும் வைராக்கியமுமான வாஞ்சையோடு இருப்பது. வெதுவெதுப்பாக இருப்பதென்றால் தேவனுக்கு முன் நம் உண்மையான நிலையை உணராத மிக மோசமான நிலையில் இருப்பதாகும். ரட்சிக்கப்பட அவசியமாக இருக்கும்போது ரட்சிக்கப்பட்டு விட்டதாக நினைப்பது. இன்று சபைகளில் அநேகர் இப்படிப்பட்ட நிலையில்தான் இருக்கிறார்கள். நீங்கள் எப்படி? கர்த்தாவே, என்னுடைய உண்மையான ஆவிக்குரிய நிலையை நான் காண உதவும். இருமன நிலையிலிருந்து என்னை தட்டி எழுப்பும். நீர் என்னை சந்திக்கிற நிலைக்கு என்னை கொண்டு வாரும். அதிக ஆராய்ச்சிக்கு சங்கீதம் 139 வசனங்கள் 23-24, மத்தேயு 6:24, 2 தீமோத்தேயு 3 வசனங்கள் 1-5. ஆமேன்.